பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். நாராயண நாராயண. அன்னையே வணக்கம். என்ன இது? எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஏன் நாரதா, இதெல்லாம் உன்னுடைய திருப்பணியா? நாராயண நாராயண. நாரதன் வந்தாலே சந்தேகங்கள் தொடங்குமா? அனைவரும் உங்கள் பக்தர்கள். தங்களை தரிசிப்பதற்காகவும் கைலாயம் வந்திருக்கலாமே. நாரதா, இப்படி பேசுவதால் மேலும் மேலும் சந்தேகங்கள் எழுகிறது. அதோடு நீ வந்திருப்பது அதை உறுதி செய்கிறது. மாதா, நாங்கள் வந்தது தமது தரிசனத்துக்காகத்தான். காமனும் ரதியும் கூடவா? தேவேந்திரா, இதற்கு முன் இப்படி நடந்ததில்லையே. ஆம் தாயே, தாரகாசுரனை போன்ற அரக்கனின் அட்டகாசம் இதற்கு முன் இல்லை மாதா. இப்போதுள்ள பிரச்சனையை தீர்க்க உங்களை விட்டால் யாருமில்லை மாதா. அது ஏன்? மகாதேவ சிவசங்கரர் தவம் புரிகிறார். தாங்கள் போனால்தான் அது நடக்கும். தேவேந்திரா, நாரதர் மகா ஞானி, எல்லாம் அறிவார். இப்போதைய பிரச்சனையை நான் தீர்க்க முடியாது. இறைவன் தவம் புரிய தொடங்கிவிட்டால் அந்த பரம்பொருளின் தவம் முடியும் முன்னால் குறுக்கிட்டு தடுப்பதென்பது முடியாது. மாதா, தாங்கள் மட்டும் அனுமதித்தால் எப்படியாவது தவத்தை போய் கலைக்க முயற்சிக்கிறேன். புத்தி தடுமாறியதா மகேந்திரா? புரியாமல் பேசாதீர்கள். பிரளயம் ஏற்படுவதற்கு வாசல் திறக்கிறீர்களா? அதற்கு மேலும் சென்று தற்கொலை புரியும் தங்கள் நினைப்பை முடித்து வைக்க நானா வேண்டும்? அறியாமை ஏன் தங்களுக்கு? மகேஸ்வரர் புரியும் தவத்தை கலைத்தால் அவர் கோபக்கனலை தூண்டியது போல் ஆகாதா? அந்த கனலில் யார் யார் வீழ்ந்து மடிவார் என்று சொல்ல முடியாது, மீட்கவும் முடியாது. மன்னியுங்கள் ஆதிமாதா. இன்றுள்ள நிலையில் இந்த 3 லோகங்களுக்கும் தாரகாசுரனால் நேருகின்ற கஷ்டத்தை போக்க ஒரு சில இழப்புகள் நேர்ந்தால் ஏற்பதுதான் தியாகமாகும். ஒரு சிலவா? ஒரு சில அல்ல, அழிவு, அடியோடு அழிவு. தேவி மாதா, தேவகுலத்தை எல்லாம் காக்க காமதேவன் எந்த கஷ்டத்தையும் தாங்க காத்திருக்கிறான். நாரதா, இதற்கு அவன்தான் பலிக்கடாவா? மகேந்திரன் காரியத்துக்காக ஒன்றுமறியாத இந்த பிள்ளையை தேர்ந்தெடுத்தாயா? அவனுடைய இளகிய மனது உங்களுக்கு சாதகமாயிற்றா? இந்த பிள்ளை பிரேமை கலையை அறிவான், பிரேமை செய்வான், பிரேமையை கற்றுத்தருவான். இவனுக்கு என்ன தெரியும் கோபத்தின் விளைவுகள்? அதுவும் மகாதேவரின் கோபம். அது பற்றி சிந்திக்கவும் எனக்கு சக்தி இல்லை. அம்மையே, என் மீது கருணை வழங்குங்கள் தாயே, ஒரு வழிகாட்டுங்கள். முறையற்ற செயல்களுக்கு வழிகாட்டுவதா? நான் அப்படி செய்ய மாட்டேன். நாராயண நாராயண. ஆதிமாதா, இந்த இந்திரனுக்காக சற்று யோசியுங்கள். நான் இன்று படுகின்ற பாடுகள், அவமானங்கள், எப்படி அதை சொல்லுவேன்? பேசிக்கொண்டே போவதேன்? விஷ்ணு அங்கு என்ன செய்கிறார்? இது அவர் பணிதானே. கஷ்டங்களை போக்குவது, கை கொடுத்து காப்பது, இது அவர் கவனிக்க வேண்டியதில்லையா? அவர் ஏன் செய்யக்கூடாது தாரகாசுர வதத்தை? அவர் செய்யத்தான் வேண்டும் மாதா.
அவர் செய்யத்தான் வேண்டும். மகாவிஷ்ணுவுக்கு ஒரு இக்கட்டான நிலை, அதுதான் தயங்குகிறார். பிரம்மதேவன் வரம் கொடுத்தால் தாரகாசுரனை சிவபெருமானும் நீங்களும் சேர்ந்து பெற்ற மகனால் தான் கொல்ல முடியும். அந்த விஷ்ணுவே தாரகாசுரனை வதம் செய்தால் பிரம்மதேவனின் வரத்துக்கு அவமதிப்பாகுமே. இந்த தர்ம சங்கடத்தை போக்கிட அம்மா தங்களின் சக்திதான் காப்பு. நாளை அவரை நீங்கள் மணக்க வேண்டுமே. தங்கள் இருவருக்கும் பிறக்கும் மகனுக்கே தாரகாசுரனை வதைக்கும் சக்தி. எப்படி பார்த்தாலும் இது சிக்கலான பிரச்சனை. நாராயண நாராயண, இந்த பிரச்சனைகளே கஷ்டங்களின் விதை மாதா. ஒரு கஷ்டத்தை தீர்த்தோமானால் இன்னொரு கஷ்டம் தலை தூக்குகிறது. ஒன்று சொல்கிறேன், இப்போது வர இருக்கிற கஷ்டங்கள் அம்மா தங்களுக்கும் தான். ஆம் நாரதா, அமரேந்திரனுக்காக புது பொறுப்பொன்றை சுமக்கிறேன். இப்போது பிரச்சனைக்கு ஆளாக போவது காமதேவனும் ரதியும் தான். மாதா, இவர்களுக்கு சிவனாரின் தவத்தை கலைக்க ஆணையிடுங்கள். மகேந்திரா, இது மிகவும் கஷ்டமான பணி அல்லவா? அம்மா, நீங்களே சொன்னால் எப்படி நாங்கள்? காப்பாற்ற வேண்டியவரே கைவிடும் போது எங்கே போவேன் இந்திரன்? யாரிடம் முறையிட மாதா? அன்பு காட்டுங்கள் மாதா. எங்களை காப்பாற்றுங்கள் மாதா, காப்பாற்றுங்கள். அன்பு காட்டுங்கள் மாதா. நல்லது மகேந்திரா, ஆணை தருகிறேன். அன்புக்கு வணக்கம் மாதா, அருளுக்கு வணக்கம் மாதா, ஆதரவுக்கு வணக்கம் மாதா. அம்மனின் ஆணை. மாதா, தமது வாழ்த்துக்கள் என் கணவருக்கு கவசமாக இருக்க வேண்டுகிறேன். ஆசிகள். மாறனையும் உன்னையும் சிவனாரின் கோபத்திலிருந்து காக்க முன்னிற்பேன். காமனும் நீயும் சிவனாரின் தவத்தை கலைக்க செயலாற்றுங்கள். வணக்கம் தாயே. நாராயண நாராயண. எல்லாம் அவன் செயல் அல்லவோ, இதை பிரம்மன் அறிவாரே. சிவன் தவம் எவன் கலைப்பவன், தெய்வமே அறியும். ஓம்கார பொருளே உன் தவக்கோலம், யார் மனம் துணியும் கலைத்திட. ஞானச் சிவம் நீ, மோனத்தவம் நீ, சங்கரன் தவம் கலைவதெங்கே? காமதேவனின் ஜீவன் ரதி, கண்ணால் வெல்லும் மன்மதன் சதி. சிவசங்கரின் தவம் கலைத்திட வந்தாள் மதனின் வண்ணமதி.
பனிமலை வீதினில் புது மலர் பாரி பனிமலை வீதினில் புது மலர் பாரி இனிதாகுமே என் ராகங்கள் இனிதாகுமே என் ராகங்கள் காதல் பூஞ்சோலை ஞானமே மாறாயே சிவசங்கரா யோகீஸ்வரா பனிமலை வீதினில் புது மலர் பாரி பனிமலை வீதினில் புது மலர் பாரி மனமெனும் தோட்டத்தில் மது தேடும் வண்டு தவமே மன உறுதியை கண்டு மனமெனும் தோட்டத்தில் மது தேடும் வண்டு தவமே மன உறுதியை கண்டு கொடுக்கையின் நாதம் கேட்கும் ஐயன் காதினில் இளமையின் நாதம் ஏன் கேட்டிடாதா ஏ மகாதேவா இமை திறந்திடு ஏ மகாதேவா இமை திறந்திடு காமதேவன் மேல் கருணை பொழிந்திடு ஏ சிவசங்கரா யோகீஸ்வரா பனிமலை வீதினில் புது மலர் பாரி பனிமலை வீதினில் புது மலர் பாரி சிறிதும் அசையா சிவபெருமானே சிலை போல் தவமிருந்தார் செய்வது இனிமேல் என்னவென்றே சிந்தித்த நன்மதனன் வந்தித்தனன் சிவனை மன்மதன் பாணமே காதலின் அம்பு சின்மய சிவன் தவம் சிதைக்காமல் நின்று ஒரு மலர் கணையே பல நின்று போக ஒரு மலர் கணையே பல நின்று போக இரண்டாம் மலர் கணையை எய்தனன் மன்மதன் இறைவன் சிவன் மீது எய்தானே வானம் மதனன் மலர் கணை தன்னை தேவனின் மேலே கை தொழுதானே கடமை செய்ய குண்டலினி மீது பானம் மன்மதன் எய்தானே யோகியின் மூலாதாரத்தின் மீது எய்த கணை பொய்யாச்சே மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் மேலே மணிபூரகம் சென்று மேலே மணிபூரகம் சென்று பாடங்கள் ஐந்தும் வாரம் கைப்பட்டும் ஏதும் பயனின்றி போச்சே ஏற்கடல் பொங்கிய வானம் அளந்திடும் ஓர் நிலை வந்தும் உறுதியில் மாறா யோகி சிவபெருமான் மன்மதன் மலர்கணை எய்திட முனைந்தானே அவன் தன்னை மறந்து தன்னிலமையின் துளிப்பாலே எய்தானே துணிந்து
ஞானமெனும் தீ மோனத்திருக்க வானத்துக்கிங்கென்ன வேலை, வானத்துக்கிங்கென்ன வேலை. மாமலை மேலொரு பூவை எறிந்தால் மாமலையே அசையாது. ஆசை இல்லாதவன் ஆக்ஞா சக்கரத்தை அம்புகள் ஏதும் செய்யாது, அம்புகள் ஏதும் செய்யாது. யோகத்தவ நிலை ஞான சுடரினை மோகக்கனல் அணைக்காது. மாறனின் பூங்கனை வேதஸ்வரூபன், மாறனின் பூங்கனை வேதஸ்வரூபன். சகசாரம் தனிலே ஆய்ந்திட ஆய்ந்திட மீண்டும் முயன்றானே தன் பூங்கணையாலே. அவன் மீண்டும் முயன்றானே தன் பூங்கணையாலே. காவலின் பூங்கனை வீரியம் இழந்த காரணம் என்ன யார்தான் அறிவார்? ஈசனின் முன்னே பூங்கனை போட்டு எல்லாம் தெரிந்தும் ஏன் விளையாட்டு? இருங்கள் மகாதேவா, பொறுமையாக இருங்கள். மகாதேவா, ஹே மகாதேவா, மகாதேவா, பார்வதி, கருணையின் வடிவமே, தாம் கோபக்கண்ணை திறந்ததால் இந்த நிலை நேர்ந்தது. காமதேவனை சாம்பலாக்கலாமா? ஆம், காமதேவனை நான் சாம்பலாக்கி விட்டேன். அவன் என் தவத்தையே கெடுத்து விட்டான். கெடுத்தவன் என் தண்டனைப்படி சாம்பலானான். பரமேஸ்வரா, இதில் அவன் குற்றம் ஏதும் இல்லை. அவனுக்கு நான் தான் அனுமதி அளித்தேன். என்ன அனுமதி நீ தந்தாயா? ஏன் ஏன் பார்வதி, அறியாயா நான் புரியும் தவம் யுகக்கணக்கில் தொடரும் என்று? தெரியும். தெரிந்தும் காமனுக்கு என் தவத்தை கலைக்க அனுமதி நீ ஏன் அளித்தாய்? நல்ல எண்ணத்தில். இன்று மூவுலகிலும் துன்பங்கள். தாரகாசுரன் மூவுலகங்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறான்.
அவன் தேவேந்திரன் பதவியையும் பறித்துக் கொண்டான். ஏன் தேவேந்திரா, ஒரு அரக்கனை கொல்ல முடியவில்லையா? தாரகாசுரன் பிரம்மாவிடம் அப்படி ஒரு வரம் பெற்றிருக்கிறான். நம் இருவர் மைந்தனை தவிர ஒருவர் கையாலும் தான் சாகக்கூடாது என்று. தம்முடைய தவம் கலைக்கப்பட்டு நமக்கு பிள்ளை பிறந்தால் தான் தாரகாசுரன் மடிவான். ஓ, தவம் தடைப்பட்ட கோபத்தில் காமனை எரித்து விட்டேன். அன்பே உங்கள் கோபத்தின் முன்னால் அவர்களுக்கு துணை இருப்பேன் என்று சொன்ன உறுதிமொழி நெற்றிக்கண் பட்ட காமதேவனைப் போல் எரிந்து போய்விட்டது. மௌனமேன் மகாதேவா. காமனை இழந்த ரதிக்கு என்ன பதில் சொல்வது? எங்கிருந்து கொண்டு வருவேன் காமதேவனை? மாதா, எனக்கு மங்கள வாழ்வை தர சொல்லுங்கள் மாதா. மகாதேவரிடத்தில் அவருக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் சொன்னபடி செய்யுங்கள். அவரை உயிரோடு திருப்பி தாருங்கள் மாதா. அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது, வாழவே முடியாது. நாராயண நாராயண. மாதா, அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது, வாழவே முடியாது. தேவி ரதி வாழ முடியாது என்கிறாள். 3 உலகத்திலும் புது பிறவிகள் இனி பிறக்காது. விசித்திரமான ஒரு நிலை. இதற்கு என்ன செய்ய? என்ன நாரதா, என்ன சொல்கிறாய்? மகாதேவா, காமதேவன் உலகிலுமே செய்து வந்த ஒரு பணி மென்மையான காதல் உணர்வை தூண்டி விடுவதுதான். அவன் போனதால் தூய்மையான காதல் உணர்வை தூண்டுபவரும் இல்லை, தூண்ட ஆளில்லாததால் பிரேமையும் இல்லை, காதல் உணர்வின்றி பிறப்பும் இல்லை. சிக்கலோ சிக்கல் பரமேஸ்வரா, சிக்கலோ சிக்கல். இறைவா, தங்கள் கோபத்தால் தான் காமதேவன் சாம்பலாக்கப்பட்டு கஷ்டங்கள் சூழ்ந்தது. ஒரு பக்கம் பாவம் ரதி அன்பு கணவனை இழந்தாள், இன்னொரு பக்கமோ 3 உலகங்கள் பிரேமை உணர்வையே மறக்கப் போகிறது. ஆகையால் என் இறைவா, கருணை கடலை தாம் மனமிறங்கி அருளுங்கள். ஆம் மகாதேவா, காமதேவன் போனதால் 3 உலகிலும் பிரேமைக்கே இடம் இருக்காது. அதனால் தான் இறைவா எல்லோருமே முறையிடுகிறோம். தாம் கருணையுடன் இவள் கண்ணீரை துடையுங்கள். ஆம் இறைவா, கைகூப்பி தொழுகிறோம், கருணை காட்டுங்கள். காமதேவனுக்கு உயிர் கொடுங்கள், உயிர் கொடுங்கள். ஆம் இறைவா, ரதியின் கண்ணீரை துடையுங்கள், கண்ணீரை துடையுங்கள். ஹே மகாதேவா, ஏ தயாநிதியே, மஞ்சள் குங்குமத்தை தாருங்கள். மணவாளன் உயிரை திரும்ப தாருங்கள் மகாதேவா. என் நிலைமையை பாருங்கள், மறத்து விடாதீர்கள் இறைவா. மடிப்பிச்சை கேட்கிறேன், மணவாளன் உயிரை திரும்ப தாருங்கள். பொதுநலம் காக்க வந்த தொண்டருக்கு இந்த தண்டனையா? பேதையை வாழ வைங்கள் மகாதேவா. அது முடியாது, முடியாது. காமதேவனின் உடல் சாம்பலாகிவிட்டது. சாம்பலான பிறகு அதற்கு உயிரூட்ட முடியாது. சாம்பலுக்கு உயிர்த்தல் கிடையாது. சரி, சாம்பலுக்கு உயிர்த்தல் இல்லை என்றால் இந்த உயிருள்ள பிடத்தையும் சாம்பலாக்கி விடுங்கள். முக்கண்ணை மீண்டும் திறந்து என்னையும் எரியுங்கள். இந்த பேதையின் உயிருக்கு உயிர், மூச்சு காற்றாய் இருந்த என் மன்னவன். மன்மதன் இல்லாத ரதி எதற்கு மகாதேவா? சற்றே சிந்தியுங்கள். நம்பி வந்தவளை கைவிட்டு விடாதீர்கள். தேவி ரதி, நீ இவ்வாறு சொல்வது அழகல்ல. காமதேவனின் உடல்தான் மறைந்தது. அவர் உடல்தான் மறைந்ததா? ஆம் தேவி, காமதேவன் அமரன். என் கண்பட்டு அவன் உடல் மட்டும்தான் எரிந்தது. மன்மதன் மன்மதன் இருக்கிறாரா? நான் இன்னும் சுமங்கலிதானா? மன்மதன் உயிரோடு இருந்தால் அவர் எங்கே? கண்ணுக்கு ஏன் தெரியவில்லை? நாராயண நாராயண. இது என்ன கேள்வி தேவி? அவன் உடல்தான் சாம்பலாகி விட்டதே, மறைந்து போய்விட்டதே. அதனால் அவனுக்கு புது உடல் தர வேண்டும். ஓ, புது உடல் தரப்போகிறீர்களா? ஆம் தேவி.
பிரபு, காமதேவனுக்கு தாமதிக்காமல் புது உடல் தாருங்கள். ஆம் மகாதேவா, காமதேவனுக்கு புது உடல் தாருங்கள். மகாதேவா, புது உடல் தாருங்கள். இல்லை, இது அத்தனை விரைவில் நடக்கக்கூடியதல்ல. இதற்காக நீங்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அத்தனை ஆண்டுகளா? என்ன, லட்சக்கணக்கான வருஷங்களா? அத்தனை ஆண்டுகளா? காத்திருப்பதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டாமா? எப்போது நான் அவரை காணுவது? எப்போது நான் அவருக்கு தொண்டு செய்வது? எப்போது நான் அவருக்கு பூஜை செய்வது? சந்தேகமே வேண்டாம் தேவி. இறைவனை நீ நம்பாமல் இருந்தால் அது அவருக்கு அவமானம் இல்லையா? பிரார்த்தனை செய். உண்மையான பிரார்த்தனைக்கு நிச்சயம் பலனுண்டு. மகாதேவா, பரிவு காட்டுங்கள் எனக்கு, அருள் புரியுங்கள் எனக்கு, பேதை எனக்கு வாழ்வு தாருங்கள் மகாதேவா. அப்படியே தேவி. வணக்கம் மகாதேவா. வணக்கம் மாதா. தேவர்களுக்கு என் வணக்கம். தேவி ரதி, இனி காமதேவன் உருவில்லாதவன். இறைவா, என் உடலை இழந்ததற்காக நான் வருந்தவில்லை. தேவலோக அமைதிக்காக கடமையாற்றி தங்கள் நெற்றிக் கண்ணின் தூய ஜுவாலையில் புனிதப்படுத்தப்பட்டேன். நடக்க வேண்டியது நடந்தது. என்றும் நான் உங்கள் தொண்டன். எனக்கு இப்படி ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தீர்கள். மகாதேவா, வடிவம் அவருக்கு வருவதெப்போது? அது லட்சம் வருஷங்களுக்கு பிறகு, துவாபர யுகத்தில் மண்ணுலகத்தில் அரக்கர்களை அழிப்பதற்காக பகவான் விஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரிப்பார். அப்போது அவர் திருக்குமரனாய் தேவி லக்ஷ்மியின் கர்ப்பத்தில் பிரத்யும்னன் பிறப்பான். அந்த பிரத்யும்னன் காமதேவனின் அவதாரமாவான். அதாவது 1,00,000 வருடம் வரை தேவி ரதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைவதா? பிரத்யும்னனாக பிறந்த பிறகு தேவி ரதி காமதேவனை மீண்டும் சந்திப்பாளா மகாதேவா? இல்லை, முதலில் பிரத்யும்னன் தாரகாசுரனை போன்ற இன்னொரு அரக்கன் சம்பிராசுரனை கொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இருவருக்கும் சந்திப்பு. துவாபர யுகத்தில் சம்பிராசுரன் பூமியின் மீது பல கொடுமைகள் புரிவான். அவன் பிரத்யும்னன் கையால் மடிவான். பிரத்யும்னன் தேவலோகத்துக்காகவும் தேவர்களின் நல்வாழ்வுக்காகவும் காமதேவன் தன் உடலையே தியாகம் செய்தான். அதன் விளைவாக பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. ஆதி அன்னையான பார்வதி ஒரு வீர மைந்தனை பெற்றெடுத்தாள். அந்த மைந்தனின் திருநாமம் வேலவன், முருகன், சுப்பிரமணியம், கார்த்திகேயன் என்ற நாமங்களும் அவருக்கு உண்டு. அமரலோகத்தை அச்சுறுத்தி ஆட்டி வைத்த அரக்கன் தாரகாசுரனின் அட்டகாசம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கியது. சிவசக்தி பாலன் சுப்பிரமணியன் அவனை எதிர்த்து போரிட்டு அழித்தார்.
காமதேவனுக்கும் ரதிக்கும் இந்த சம்பவம் சந்தோஷ வாசலை திறந்தது. தன் கணவன் மன்மதனின் தியாகத்தால் ஒரு அவதாரம் நிகழ்ந்ததும் அரக்கன் கொல்லப்பட்டதும் அவளை குதூகலிக்க வைத்தது. எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டு தன் கணவன் இழந்த உடலை திரும்ப பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் காத்திருந்தாள். யுகங்களை கழித்துக் கொண்டிருந்தாள். இருவருடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு விடிவு காலமாக துவாபர யுகம் மலர்ந்தது. சுவாமி, நம் வாழ்வு இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே. சாம்பசிவன் அன்று உங்களை சாம்பலாக்கிவிட்ட பிறகு நீங்கள் என்னுடன் இருப்பதும் இல்லாதது போல்தான். ஆம் தேவி, நாம் இருவரும் நதியின் இரு கரைகளைப் போல எதிரெதிரே இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தொட முடியாது. காலம் என்னும் இந்த இடைவெளி நீண்டு கொண்டே போகின்றது. நாம் செயலிழந்து இருக்கிறோம். பொழுதுகள் மட்டும் யுகங்களாக போய்க் கொண்டிருக்கிறது. உங்கள் உடலற்ற வடிவம் பார்வைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த பார்வையில் நான் மெய் சிலிர்த்து உங்களை தொட விரும்பி இந்த பேதையின் கைகள் முயன்றாலும் போராடும் மனதில் முள்ளாக குத்தும் நினைவுகள் உங்களை தொடுவதற்கு மட்டும் முடியவில்லை. உங்களுடைய நிலை நினைவாகாத கனவை போல் இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்கிறாய். அவிழ்க்க முடியாத புதிரொன்று என் மனதில் தேவி. அது என்ன? நான் காமதேவனாம் காமதேவன். மூவுலகிலும் எல்லோர் மனதிலும் காதல் உணர்வை தூண்டுவது எனக்கு தரப்பட்ட பணி. அப்படியிருந்தும் இவனால், இந்த காமதேவனால் தன் மனைவியின் துன்பத்தை துடைக்க முடியவில்லை. உன் உணர்வுகளை புண்படுத்தும் நினைவுகளை நான் அறிவேன். அறிந்தாலும் அமைதியை தர முடியாது. நான் காமதேவனாம் காமதேவன் காமதேவன் காமதேவன். யுக கணக்கில் அமைதியாக நீங்கள் பொறுத்தீர்கள். இப்போது ஏன் இப்படி வேதனையுடன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எப்படி சொல்வேன்? எரிமலை ஒன்றை என் இதயத்திலே வைத்து விட்டார் அந்த பரமேஸ்வரன். ஆம், பொறுமையில்லை, புலம்புகிறேன். புலம்புங்கள். பிரச்சனைக்கு தீர்வு நாள் வரும் வரை நாம் பொறுத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லையே. நாராயண நாராயண. உங்கள் பொறுமைக்குரிய பலனை இப்பொழுது பெறப்போகிறீர்கள். வணக்கம் முனிவரே. மனம் போல் வாழ்க. தமது வாழ்த்துக்கள் சோர்ந்து போயிருந்த எங்களுக்கு தெம்பூட்டுகின்றது. மாமுனிவரே, எங்கள் மனம் போல வாழ்வு கிடைக்குமா? இழந்த உடலை திரும்பப் பெறுவேனா? நான் மீண்டும் பிறப்பேனா? நாராயண நாராயண. ஆம், நீ மனம் போல வாழப் போகிறாய். மறுபடியும் பிறக்கப் போகிறாய். அதோடு இழந்த உடலையும் பெறப்போகிறாய். நிஜமா முனிவரே? ஆம் தேவி. 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் காமதேவனின் உடலை சாம்பலாக்கிய பிறகு மகாதேவர் துவாபர யுகத்தில் காமதேவன் பிறப்பான் என்று மணிவாக்களித்தார். முனிவரே, எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் எப்படி அதை மறக்க முடியும்? இப்போது துவாபர யுகம்தான் நடக்கின்றது. என்றால் இந்த துயரமிக்க நாட்கள் முடிந்து விடுமா? சந்தேகம் என்ன, சந்தேகம் என்ன? மேலும் சற்று பொறுமை இருவருக்கும் இன்று தேவைப்படுகிறது தேவி. இப்போது இனிய செய்தி. பகவான் விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணன் ரூபத்தில் அவதாரம் எடுத்து விட்டார். அந்த தேவி ருக்மணியுடன் அவருக்கு திருமணமும் முடிந்து விட்டது. அந்த மாதா லக்ஷ்மியின் அவதாரம்தான்.